ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வின்டர் ஸ்டார்ம்லாம் முடிச்சதுக்கப்புறமா இன்னைக்கு தான் வெளியிலயே போறேன். அவங்கலாம் போயிட்டு தான் இருந்தாங்க வீட்ல. ஆனா நான் இன்னைக்கு தான் வெளியில கிளம்புறேன். காஸ்கோ தான் போறோம். இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா மீல் ப்ரெப் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதனால இந்தியன் ஸ்டோரில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. ஆனா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்காம இருந்தது. ஒண்ணு ஹெச்இபி போயிருக்கணும். ஆனா இன்னும் கொஞ்சம் திங்ஸும் தேவைப்பட்டுச்சு. சரி காஸ்கோவே போயிட்டு வந்துரலாம். போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சின்ன குட்டியோட மூக்க மட்டும் பாருங்களேன். நல்லா கோவப்பழம் மாரி செவந்து கிடக்கு. எங்க போய் இடிச்சான்னே தெரியல. எல்லா நேரமும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதுலயும் தப்பிச்சு இந்த மாரி எங்கேயாவது ஒண்ணு நடந்துருது. அந்த செர்ரி டொமேட்டோஸ் கையில எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கும் அவன் மூக்குக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு சிவப்பா இருக்கு. வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நல்ல குளிரும் கூட வெளியில 3 டிகிரி. இதுல இவனுங்க காட்டுல உட்காந்துக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு ஏன்டா வெளியில போனோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. ரெகுலரா வாங்குற டேட்ஸை வாங்காம இந்த தடவை அஜ்வா டேட்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்களா. சரி குட்டி குட்டியாவும் இருக்கு. எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அது வேற என் வீட்டுக்காரருக்கு ஒரு கவலை. இல்ல ரெகுலரா வாங்குறத வாங்காம இத எடுத்துட்டு வந்திருக்கியே! நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்பாவும் பையனும் டேஸ்ட் செக் பண்ணிட்டு, அதுலயும் இனிப்பு கம்மியா இருக்கு. ரொம்ப இனிப்பா திகட்டுற மாரி இல்ல. இனிமேல் இதுவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. கோகனட் ரோல்ஸு பசங்களுக்காக வாங்குனேன். இது வந்து எப்பவுமே வாங்குற ட்ரையல் மிக்ஸு. இன்னைக்கு மெயினா தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்காக தாங்க போனேன். ஹேர் ஆயில் வேற தீந்து போயிருச்சு. ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். செட்டாஃபில் லோஷன் தான் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் காலி ஆயிருச்சுன்னு வாங்கியாச்சு. பசங்களுக்கு மல்டி வைட்டமின் கம்மீஸ். காலையிலிருந்து கூகுள் அம்மா பேசவே மாட்டேன்ருச்சு. என்னன்னு தெரியல. அதுக்கு என் வீட்டுக்காரர் அதை எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. திரும்பவும் அதே இடத்துல போட்டு வைக்கணும்ல. அப்படியே போட்டுட்டு போயாச்சு. நான் வீடியோ வேற எடுத்துட்டே இருக்கவும், சைட்ல இந்த வேலைய பார்க்குற மாரி வந்துருச்சுன்ட்டு வாய் விட்டு புலம்பிட்டேன். உங்க அப்பா பாரு இந்த மாரி எடுத்து வைக்காம போயிருக்காரு. உன்னை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அத முகில் கேட்டுட்டு, நாங்க ஏதாவது தப்பு பண்ணா இம்மீடியட்டா நீங்க பனிஷ்மென்ட் குடுக்குறீங்கல்ல, அப்பாவும் பண்ணியிருக்காருல்ல கூப்பிட்டு இப்ப பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு ஒரே ரகல. அவ்ளோ அடம் பிடிக்கிறான். நான் சரிடா அவரு ஏதோ தெரியாம விட்டுட்டு போயிருப்பாரு அப்படிங்கிறேன். தெரியாமலாம் விட்டுட்டு போகல. அவரு வேணும்னே தான் விட்டுட்டு போயிருக்காரு. நீங்க இப்ப கூப்பிட்டு பனிஷ் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறான். சரி உடனே எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. நான் அப்புறமா வந்து பனிஷ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறேன். எங்களுக்கு நான் மட்டும் உடனே உடனே பண்றீங்க. அப்பாக்கு நான் மட்டும் டைம் எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் டைம். நீங்க வந்து பனிஷ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறான். ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா எல்லாத்தையுமே டக்குன்னு எடுத்து வச்சிரலாம். ரீசைக்கிள்ல போட வேண்டிய வேஸ்ட் நெறைய சேர்ந்துக்கும். காஸ்கோ போயிட்டு வந்தோம்னாவே. சரிங்க. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?